வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். WWE பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஜாக் ஆஃப் ஆட்டுவை மெயின் ஷோவில் காட்டியிருப்பாங்க. அந்த ஆளுக்கு இப்போதைக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்காம கூட இருக்கலாம். ஏன் ஒரு சில வாரங்களில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெக்கவர் ஆகி WWEக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது ஜாக் ஆஃப் ஆட்டுவை பற்றி ஒரு மிகப்பெரிய திடுக்கிடும் செய்திகள் கிடச்சிருக்குது. மற்றும் பிளட் லைனில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாக் ஆஃப் ஆட்டு பார்த்தீங்கன்னா WWEக்கு ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இவருடைய டெபியூட்டை பார்த்தீங்கன்னா WWE 4 மாதம் தள்ளி போட்டு தான் பார்த்தீங்கன்னா டெபியூட்டாக வச்சுருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு கேப்பு? இப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லர் ரிட்டர்ன் ஆகிறாருன்னா WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணாருன்னா ஒன்று NXTயில் இறக்குவாங்க, இல்லாட்டா அவரை பார்த்தீங்கன்னா ஏதாவது சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய ரெஸ்லராக இருந்தால் ஒரு பெரிய ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இறக்குவாங்க. பட் ஆனால் ஜாக் ஆஃப் ஆட்டு WWEயில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் WWE பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண டாங்காலோக்கு அப்புறம் தான் ஜாக் ஆஃப் ஆட்டுவை பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா பயந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாக் ஆஃப் ஆட்டுவை WWE இறக்கும்போது இம்ப்ரெசிவ், அதாவது நம்ம சோலோ சிக்காவா ரோமன் ரெயின்ஸுக்கு இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் பார்த்தீங்கன்னா அவர் இறக்குனார். ஸ்டார்டிங்லேயே அவர் இறக்கியிருந்தா கண்டிப்பாக சோலோ சிக்காவோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெருசாக அடிபடும். ஏன்னா ஃபேன்ஸோடைய டோட்டல் ஃபோக்கஸிங் பார்த்திங்கன்னா ஜாக் ஆஃப் ஆட்டு பக்கம் போயிடும். ஏன்னா WWE பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்லர் இறக்குறாங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியாமல் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ரெஸ்லர் எப்படி சண்டை போடுவோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஜாக் ஆஃப் ஆட்டோட ஃபைட்டிங்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்துருப்பாங்க. ஸோ இவன் ஒரு நல்ல சண்டை போடுறோமே, இவனை கொண்டு இப்போ இறக்குனா ஃபேன்ஸோடைய ஃபோக்கஸிங் எல்லாம் சோலோ சிக்காவை மேலே இருக்காது. சோலோ சிக்காவை வச்சு நிறைய பிளான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் ஜாக் ஆஃப் ஆட்டோட ரிட்டனை தள்ளி போடுவோம். அதுக்கு முன்னாடி சோலோ சிக்காவை டாப்பாக காட்டுறதுக்காக டாங்காலோட நம்ம இறக்குவோன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் WWE நினச்சது தப்பாக போயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நாளுக்கு அப்புறமா ஜாக் ஆஃப் ஆட்டு வந்ததுக்கப்புறமும் ஃபேன்ஸ் மத்தியில் ஜாக் ஆஃப் ஆட்டுவா நல்லா இருக்காருப்பா, ஒரு நல்ல பவர் ரெஸ்லராக இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதனால் இப்போது சோலோ சிக்காவோட மார்க்கெட் அடிப்படை தான் செய்யுது. ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்திங்கன்னா ஜாக் ஆஃப் ஆட்டு தான் பெருசாக தெரிகிறாரு. இப்போ அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு WWE விட்டுருந்தாலும் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்குது. WWE பார்த்திங்கன்னா ஜாக் ஆஃப் ஆட்டுவை சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்திங்கன்னா விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டு இருக்கிறாங்களாம். அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா ஜாக் ஆஃப் ஆட்டு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸை தெரிக்க விடுவார். இந்த ஆளை பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்க்கமாக தான் இருக்குது. மேட்ச்லேயும் டாப் 1 ஆகிட்டார்னு வைங்களேன், கண்டிப்பாக ஃபுல் ஃபோக்கஸிங் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஜாக் ஆஃப் ஆட்டு பக்கம் போயிடும். எப்படி ஷீல்டில் 3 பேர் இருக்கும்போது தனித்துவமாக பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மேலே நம்ம கண்டு போச்சோ அதே மாதிரி ஜாக் ஆஃப் ஆட்டு மேலே போயிடும். ஸோ அதனால் WWE பார்த்திங்கன்னா ஜாக் ஆஃப் ஆட்டுவை நம்ம சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட வைக்கக்கூடாது. அப்படி வச்சோன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் சோலோ சிக்கா விளையாடும் போது அதுக்கு ஜாக் ஆஃப் ஆட்டு விளையாட நல்லா இருக்குமே, ஜாக் ஆஃப் ஆட்டு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பெல்லாம் ஜாக் ஆஃப் ஆட்டு பக்கம் போயிடும். எப்போ பிளட் லைனுக்கும் WWE அந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஜாக் ஆஃப் ஆட்டுவை பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கேரியராக பார்க்க முடியுமா. அது வரைக்கும் பிளட் லைனில் பார்த்திங்கன்னா குண்டு சட்டியில் குறுத்து தான் ஒத்த போகிறாராம். அது மட்டும் இல்லாமல் பேக் சீஜில் ஒரு கலகலப்புன்னு சொன்னோம்ல, அதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு செய்தி இருக்குது. ஜாக் ஆஃப் ஆட்டு டாங்காலாலா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் அதுலேயும் கேட்டிங்கன்னா ஜாக் ஆஃப் ஆட்டுலாம் பார்த்திங்கன்னா MLW அப்படிங்கிற சின்ன ரெஸ்லிங் கம்பெனியில் ரெஸ்லிங் பண்ணிட்டு தான் வந்தார். பொதுவாகவே இந்த மாதிரி ரெஸ்லிங் பண்ணுற ரெஸ்லர்ஸை WWE மெயினும் பார்த்திங்கன்னா NXT கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு 4-5 வருஷம் சண்டை போட வச்சுட்டு தான் மெயின் ராஸ்டருக்கு இறப்பாங்க. நம்ம தொமாசா சாம்பலாம் பார்த்திங்கன்னா 6-7 வருஷம் பார்த்திங்கன்னா NXTலே கடந்து தான் மெயின் ராஸ்டருக்கு வந்தார். அது மட்டும் இல்லாமல் சோலோ சிக்காவை கூட பார்த்திங்கன்னா 2 வருஷம் NXTயில் போட்டுட்டு தான் மறுபடியும் பார்த்திங்கன்னா மெயின் ராஸ்டருக்கு கூப்பிட்டு வந்தாங்க. சோலோ சிக்காவும் அதை ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டவர் தான். பட் ஆனால் இப்போ பிளட் லைனுக்கு புதுசாக நபர்கள் தேவை அப்படிங்கிறதுனால Triple H பார்த்திங்கன்னா இவங்களை டேரெக்டாகவே மெயின் ஷோவில் காட்டியிருப்பாங்க. இதனால் மற்ற ரெஸ்லர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இம்பாக்டாக இருக்குது. குறிப்பாக ஜாக் ஆஃப் ஆட்டு WWEக்கு வந்த ஒரு சில மாதங்கள்லேயே பார்த்திங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். குறிப்பாக சொல்லணும்னா ஜாக் ஆஃப் ஆட்டு NXTக்கு போல் அங்கே பர்ஃபார்மன்ஸ் எடுக்கல, எதுவுமே எடுக்கல, மெயின் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அவர் ஒரு டாக் டீம் சாம்பியன் ஆகிட்டார். WWE பல வருஷமாக இருக்கிற ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா டைட்டில் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏன் பேரன் கார்பனு அப்பாலா க்ளோஸ் இவருக்குலாம் மேட்சே கிடைக்க மாட்டேங்குது. அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் வந்தவங்களுக்கு பெரிய மவுஸ் கிடைக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மற்ற ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருக்கிறாங்க. ஜாக் ஆஃப் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், அவருடைய பர்ஃபார்மன்ஸை WWE பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதர் ரெஸ்லிங் கம்பெனிலையும் பார்த்துருப்பாங்க, WWEக்கு கொண்டுட்டு வரும்போது ட்ரை அவுட்லேயும் பார்த்துருப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா WWE பயந்துட்டாங்க சோலோ சிக்காவுடைய மார்க்கெட் அடிபடுமோன்னு. ஆனால் அவர் எப்படி பார்த்தாலும் ஜாக் ஆஃப் ஆட்டு தனித்துவமாக தான் தெரிகிறாரு.
அதனால் சோலோஸுக்காவுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது அடிபட தான் செய்யுது. WWE மத்தியில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஒருவேளை ஸ்டார்டிங்லேயே ராமட்டாங்க வந்தார்ல, அதுக்கு பதிலாக ஜாக் ஆஃப் ஹார்ட் வந்திருந்தாருன்னா இவருக்கு பதிலாக அவரே ட்ரைபிள் சீஃபாக வைங்கப்பா, அவரே நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸோட ஃபோக்கிங் சீலாம் பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஹார்ட் பக்கம் போயிருக்கும். அதனால தான் WWE பார்த்தீங்கன்னா இப்போ டிலோ பண்ணிட்டாங்க. சரி, ஜாக் ஆஃப் ஹார்ட்டுவே கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு பெரிய ஆளாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு அழைக்கப்படுற ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரைபிள் சீஃப் வாருக்காக சோலோ சிக்காவை கூட ஒரு மேட்ச் போயிட்டுருக்காரு. ஃப்யூச்சரில் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இந்த பிளட் லைனுக்குள்ளேயே ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டீம்லேயே ஒரு பவரான இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சோலோ சிக்காவை கம்பேர் பண்ணும்போது இந்த டீமில் பவர்ஃபுல்லானு கேட்டிங்கன்னா ஜாக் ஆஃப் ஹார்ட்டு. அப்போ ஜாக் ஆஃப் ஹார்ட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் ஒரு மேட்ச் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜாக் ஆஃப் ஹார்ட்டை பார்க்கும்போது ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு மேட்ச் ஆடணும்னு, அது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இந்த பிளட் லைன் டீம் பார்த்தீங்கன்னா எப்போ முடிவடைதோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஹார்ட்டுவே WWE பார்த்தீங்கன்னா சிங்கிள் கெரியர் இறக்க போகிறது கிடையாது. குந்திச்சில் குதிரை ஓட்டுற மாதிரி டேக் டீமில் தான் இறக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஓட்டினா பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்கும், சோலோஸுக்கு அவரோட மார்க்கெட் அடிபடும். அதனால் டேக் டீமில் தான் வைக்க போகிறாங்க. அவர் சிங்கிள் கெரியருக்கு வரும்போது நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்ச் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, பிரான் ஸ்ட்ரோமனுக்கு என்ன தான் ஆச்சு? WWE பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பிரான் ஸ்ட்ரோமன் எடுக்கும்போதே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் எடுத்தாங்க. பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா WWE போனது காரணம் சம்பளம். அவர் மீண்டும் WWE வரும்போது அதுக்கான வாய்ப்பை பார்த்தீங்கன்னா WWE கொடுக்கவே இல்லை. பிரான் ஸ்ட்ரோமனை எந்த அளவுக்கு டீக்ரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் டீக்ரேட் பண்ணாங்க. பிரான் ஸ்ட்ரோமன் ஒரு ஃபேமஸான ரெஸ்லருங்க, அவருக்கு ஃபேன்ஸ் மத்தியில் உள்ள வரவேற்பு உண்டு. அவர் WWE வச்சுருந்தா WWEக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானே. அதன் ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா WWE வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அவருக்கு இது வரைக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கல. ஒரு டாக்டிங் டிவிஷனில் போட்டு மொக்கடிச்சாங்க. சிங்கிள் கெரியர்னு சொல்லிட்டு அப்பப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற யாரையா தூக்கி போட்டு பழக்கிறது, அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இவங்கள பார்த்து பயந்து ஓடுறது, ஏன் பிரான் ஸ்ட்ரோமன் தோற்று போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் காட்டுறாங்க. பிரான் ஸ்ட்ரோமன் WWEக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு, ரிட்டன் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அதில் ஒரு 8 மாதம் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியிலேயே அவர் படுத்து கிடந்துட்டார். திருப்பி பிரான் ஸ்ட்ரோமன் வந்ததுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒழுங்கான வாய்ப்பை கொடுக்கல. WWEக்கு பிரான் ஸ்ட்ரோமன் மேலே இன்ட்ராக்ட் இல்லை. அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா WWE வந்து பிரான் பிரேக்கர் உருவாக்கியிருக்காங்க. பிரான் ஸ்ட்ரோமன் மேலே இருக்கிற இன்ட்ராக்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் மேலே காட்ட போகிறாங்க. பிரான் பிரேக்கர் தான் டாப் ஒன்னாக காட்ட போகிறாங்க. அப்போ பிரான் ஸ்ட்ரோமனுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை பிரான் பிரேக்கருக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் மேட்ச் நடந்துச்சுன்னா அதில் தோற்று போகிற வேண்டிய வேலை தான் பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமனுக்கு. அப்படி ஒரு அல்லக்கையாக தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறாங்க. WWE பார்த்தீங்கன்னா பிகியோட இன்ஜுரியை வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்குது. நியூ டே அப்படிங்கிறது ஒரு நல்ல டீம் தான். அந்த டீமில் ஒரு பவர்ஸில் இருந்தால் தான் ஃபீல் ஆஃப் பாசிட்டிவிட்டி, அந்த டீமும் ஒரு பெரிய மவுஸாக இருக்கும், ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கும். WWE பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பார்த்தாங்க, இது சரிப்பட்டு வராது. பிக்கி கிட்ட கேட்டு பார்க்கும்போது பிக்கியும் பார்த்தீங்கன்னா இன்ஜூரியில் இருக்குது, கியூர் ஆக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு அவரோட கெரியரே முடிகிற அளவுக்கு போயிடுச்சு. சரி, நியூடே வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் WWE பார்த்தீங்கன்னா ஒடிசியா ஜோஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் இருந்தார். அவர் பார்க்கறதுக்கே நம்ம மார்க் என்ட்ரி அண்ணா மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருப்பார். சரி, ஒடிசியா ஜோவை ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒடிசியா ஜோவை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நியூ டே கூட சேர்த்து விட்டுருக்காரு. ஆக்சுவலி அவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ க்ரூசம் டே அப்படின்னு தான் சொல்லுவார் போல இருக்குது. ஸோ இப்போ இவங்க 3 பேருமே சேர்த்து ஒரு நியூ டேயை உருவாக்க போகிறாங்க. இது ஒரு நல்ல ஐடியா தாங்க. ஏன்னா எக்ஸேவியர் விட்டு கோஃபி கிங்ஸ்டன் இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பவரான ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. அது ஒடிசியா ஜோ கிட்ட இருக்குது. அவரை சேர்த்துக்கிட்டது நல்ல விஷயம்தான். ஒருவேளை ஒடிசியா ஜோ வந்து நியூ டேல இப்போ ஜாயின் பண்ணாமல் இருந்ததுதான் கண்டிப்பாக எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இவரை 2022 டிராஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா ராலை டிராஃப்ட் பண்ணாங்க. கடந்த 1.25 வருஷமாக பார்த்தீங்கன்னா WWEயோட ராலை என்ன பிளான்னு சொல்லிட்டு இவரை வைக்கணும், எப்படி வைக்கணும் கூட தெரியாமல், எந்த பிளான்னு கூட தெரியாமல் சும்மா வச்சுருந்தாங்க. இப்போ தான் நியூ டே பக்கம் சேர்த்து விட்ருக்காங்க. இல்லாட்டா இதுக்கு முன்னாடி டைஜாக்கு, எக்ஸியான் குயின் இவங்கெல்லாம் எப்படி ரிலீஸ் ஆனாங்களோ அப்போவே இவரும் ரிலீஸ் ஆகிருப்பார்.